அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுதாகர் பாக்கியா ரெஸ்டாரண்ட்டை தொடர்ந்து நடத்தக்கூடாது, கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், எதுவும் வேலைக்கு ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியாவை நிரந்தரமாக ஜெயிலில் தள்ளணும், அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு வில்லங்கமான ஆளை வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு என்ன பண்ணாங்கன்னா, பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை வந்து விலைக்கு பேசுங்க, அதுக்காக கொஞ்சம் அட்வான்ஸையும் அவங்கக்கிட்ட நம்ம கொடுப்போம், கொஞ்சமாக அந்த அமௌண்ட்டை கொடுக்கணும், ஆனால் இதை வச்சு நம்ம பெரிய இஷ்யூ க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்ச ஆள்கிட்ட வந்து பேரம் பேசிகிட்ருக்காங்க. அவரும் வேறு வழி இல்லாமல் சுதாகர் கொடுக்குற பணத்துக்காக எல்லாத்துக்குமே ஆமாம் சமை போடுறாங்க. சுதாகர்கிட்டேருந்து ஒரு 50,000 அமௌண்ட்டை வாங்கிட்டு போய் நேராக நம்ம பாக்கியா கிட்ட வந்து பேசுகிறாங்க. மேடம், ரெஸ்டாரண்ட் கன்ஃபார்மாக கொடுக்குறதானே, அட்வான்ஸ் அமௌண்ட்டோ நான் கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 ரூபாய் பணத்தை வந்து பாக்கியா கிட்டே கொடுக்குறாங்க. பாக்கியாவும் இது ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போயிடுறாரு. ஒரு பக்கம் பாக்கியா வந்து மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கிட்ட பேசுகிறாங்க. சார், நீங்கள் வந்து இன்னுமே அட்வான்ஸ் கொஞ்சம் பே பண்ண வேண்டியதாக இருக்குது, கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து எல்லா ஃபார்மாலிட்டிஸும் நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. உடனே அவரோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க, அட்வான்ஸுன்னு இப்போ தான் பேசிகிட்டு இருக்கீங்க, நேற்று தானே சொல்லியா 2 லட்சம் கொடுத்தேன், இப்போ என்னடா இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறீங்களே, நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு மேடம், இதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்கவே மாட்டேன், அப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா நேராக பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம கோபியுமே அங்கே இருக்கார். பாக்கியா, என்ன விஷயம் நடந்துச்சு, என்ன பிரச்சனைன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நம்ம எது ஒன்றும் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோபிநாத் கேட்க, உடனே பாக்கியா வந்து இல்லை, இவங்க வந்து ரெஸ்டாரண்ட் வாங்கிக்கிறதா சொல்லி அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்தாங்க, அதுவும் 50,000 தான் கொடுத்தாங்க, இப்போ என்னன்னா 2 லட்சம் கொடுத்தேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. உடனே அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா, ஆமாம்மா, என்ன இதே வேலையாக வச்சுருக்கியா, யார் பணம் ஏமாறுவான்னு சொல்லிட்டு அவன் பணத்தை எடுத்து ஆட்டை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கியா, அதெல்லாம் என்கிட்ட செல்லாது, இப்போ நீ உண்மையை சொல்கிறியா இல்லை போலீஸை வர வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா போலீஸ்க்கு கால் பண்ணி நிறைய நம்ம பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வச்சுறாங்க. இன்ஸ்பெக்டர்லாம் ஒரு பக்கம் ரொம்ப சிவியராக வந்து விசாரிச்சுட்ருக்காங்க. விசாரணையில் பாக்கியா எதை தப்பு பண்ணல அப்படிங்கிறத கூடி சீக்கிரம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.